நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அல்லாஹ் ஒதுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒதுக்கல, நீங்களா ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. ஒடுக்கத்து போதேன் அது ரொம்ப பீட பிடிச்ச நாள், அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது, அந்த நாள்ல பெரிய கோடீஸ்வரன் பணம் கிடைக்கிறது இல்லையா? ஒடுக்கத்து போதானே கடை வந்தா வியாபாரம் நடக்காதா? அன்னைக்கு லாபம் கிடைக்காதா? கிடைச்சது இல்லையா? அப்ப போன் பண்ணேக்கா குரோர்பதியில போய் ஒருத்தன் ஒடுக்கத்து போன்ல ஒரு கோடி வாங்கிட்டு வந்துட்டான் பண்ணுவீங்க? அவனுக்கு ஒடுக்கத்து போதானே அவனுக்கு அது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த நாட்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அல்லாஹ் லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை இருக்குது. அப்ப எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கணும் சொல்லணுமே தவிர, நீங்கள் யா ஹைபத்த தஹரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் காலத்தை குறை கூடி விடாதீர்கள். காலம் தான் உங்களை அப்படி செஞ்சுச்சு, காலம் தான் நம்மள இந்த மாதிரி படுத்துருச்சு, இந்த நாள் தான் நம்மளுக்கு கேடு செஞ்சுச்சு, இந்த மாசம் தான் கேடாகி போச்சு. நீ அன்னைக்கே சொன்ன கேட்டியா, சபர்ல கல்யாணம் பண்ணியப்பா, முகரத்துல பண்ணிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படி சொல்லாதீங்க. யா ஹைபத்த தஹரி என்று நீங்கள் பேசாதீர்கள். கால கொடுவினையே, காலத்தினுடைய இழப்பே என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில அதபு என்ற கிதாபுல பாடத்தில் இறங்கி யூதீன் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மகன் என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். என்ன சொல்றான்? யகூலு யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று யாருமே சொல்லாதீர்கள். ஏனென்றால் இன்னி அன தஹரு, நான் தான் காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, அதனுடைய இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வது நானே. அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க. என்னை தான் குறை சொல்றீங்க. இப்ப நீங்க அதை குறை சொன்னீங்கன்னு சொன்னா என்னைய குறை சொல்றீங்க அர்த்தம்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல அதபுங்கிற கிதாபுல் அல்ஃபாது மினல் அதப் என்ற பாடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சபர் மாசத்தை நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம்ல, என்ன நினைச்சுக்கிறோம்? பீட மாசம். அந்த மாதிரி அறியாமை காலத்து மக்கள் ஷவ்வால் மாசத்தை பீட நினைச்சாங்க. அந்த காலத்துல எது பீட மாசம்னா, ஷவ்வால் மாசம் இருக்குல்ல, பெருநாள் மாசம், இந்த நாளைக்கு பிறக்க போற மாசம், அந்த மாசம் தான் அன்றைக்கு வந்து ஜாகிலியா காலத்துல பீடை மாசம் நினைச்சாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்பா எனக்கு கல்யாணம் ஷவ்வால் நடந்துச்சு, நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டது ஷவ்வால் மாசத்துல, குடும்ப இல்லற வாழ்க்கையில் நாங்க நுழைஞ்சோம். என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யார் இருக்கா? அந்த காலத்து மூட நம்பிக்கை எப்படி மறைக்கிறாங்க மாத்துறாங்கன்னு பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லயே பீட மாசத்துல கல்யாணம் பண்ணால் நான் தான். உன் நம்பிக்கைப்படி பீட மாசத்துல கல்யாணம் பண்ண என்னைய தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா விரும்புனாங்க. நான் தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா இருந்தேன். அப்ப என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யாரு இருந்தான்னு சொல்லி அப்படி தர்க்கரீத லாஜிக் அடிக்கிறாங்க. அப்ப கெட்ட நாள்ங்கிறியப்ப, அந்த கெட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மார்க்கத்துல செவ்வாழ அல்லாஹ் என்ன பண்ணிவிட பார்த்தான். செவ்வாழ பீடங்கிறியா, அன்னைக்கு பெருநாளைக்கு விட்டான்ல. நம்மளுக்கு என்ன அல்லாஹ் மாத்துறதுக்காக வேண்டி எதுக்கு செவ்வால் பெருநாள் ஆகுது? செவ்வால் முத பிறகு பெருநாள், ரமலான் முடிஞ்ச மறுநாள் பெருநாளுங்கிறோம். அந்த மாசம் பீட மாசம் அவனுக்கு ஜாகிலியாக்களுக்கு அல்லாஹ் வேணும்னு மாத்துறான். பீடையாடா உலகம்லாம் மகிழ்ச்சியா கொண்டாட வைக்கிறோம் பாடுறான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் நம்மள பெருநாள் கொண்டாட வச்சுட்டான், சந்தோஷமா கொண்டாடுன்ட்டான். அப்ப அல்லாஹ்வும் அதை மாத்துறான். ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க, அந்த சஃபர்ல நான் செவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது முஸ்லீம்ல கிதாபு நிக்காஹ்ல, நிக்காஹ் என்ற பாடத்துல முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஆமா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் எடுத்துக்கிறங்க, 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அன்னைக்கு தான் ஹுசைன் கொல்லப்படுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது எப்ப? முஹர்ரம் 10ல. ஒரு நல்லடியார் கொல்லப்படுறார். அதனால கெட்ட நாள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதே தினத்துல தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. ஒரே நாள் அதே முஹர்ரம் 10ல மூசா நபி அல்லாஹ் காப்பாத்துறான். ஆத்துல கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் ஃபிரௌனை மூழ்கடிச்சு இவங்களை காப்பாத்துறான். அதே தினத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்ல வைக்கிறான். அப்ப அந்த நாளுக்கு சக்தி இல்ல. ஒரே நாள்ல ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது. அந்த முஹர்ரத்தினுடைய அந்த ஒரு நாளை சிந்திச்சா கூட இந்த மூட நம்பிக்கையில நம்ம விடுபட்டுற முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது கபர் வணக்கத்திலும் தவிர்க்கணும், 1. 2வது ஜோசியத்தை நம்ப கூடாது, 2. 3வது விஷயம் என்னன்னு கேட்டா, காலத்தின் மீது பழி போடக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கு நம்ப கூடாது. கல்யாணம் நாள் பார்க்க கூடாது, வசதி போல பண்ணிக்கணும். என்னைக்கு நமக்கு வசதியோ, என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு பண்ணணுமே தவிர, இது நல்ல நாள் காலண்டர் தூக்கி அவன் ராகு யமகண்டம் எழுதி வச்சிருப்பான், அதை நம்பிக்கிட்டு கல்யாணம் தேதி குறிக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு யமகண்டம் இருக்கு, இன்னைக்கு ராகு இருக்குது, இதெல்லாம் நம்பணும்னு சொன்னா நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறோம். அதுவும் எதிர்காலத்தை கணிக்கிறது தான் ஆகும். அல்லாஹ் இந்த மாதிரியான ஷிர்க்குகள்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வாரத்தை பார்த்துக்கிறோம். என்னமா இது
தர்மபுரியை சேர்ந்த சிகாபுதீன்கிறவருக்கு இதய ஆபரேஷன் இருக்கு நேற்று சொன்னோம். பி பாசிட்டிவ் ரத்தம் 8 யூனிட் தேவைன்னு சொன்னோம். 4 யூனிட் தான் கிடைச்சிருக்குது. இன்னொரு 4 யூனிட் கிடைச்சாதான் அவருக்கு இதய ஆபரேஷன், ஒரு மனிதனை உயிர் காப்பாற்றுற விஷயம். ஒரு 4 யூனிட் எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்லையா, எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு உயிரை காப்பாற்றின நன்மை கிடைக்கும். அதே மாதிரி என்னது சரி, அன்னூர் பாயை பார்க்கணுமா இவங்க 2 பேரும்? அப்துல் சலாமும் நிஜாமுதீன் 2 பேரும் மாநில பொருளை அன்னூர் பாயை பார்க்கணும். அடுத்த முக்கியமான அறிவிப்புமா சித்ராவுடைய அறிவிப்பு ஒன்று இருக்குது, என்ன வழங்கிக்கணும். ரமலான் மாசத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்குது. என்ன கடமை? நம்ம பெருநாள் கொண்டாடுற மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்கள், வசதி இல்லாதவங்க, அவங்களும் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நோன்பு பெருநாளைக்கு நமக்கு ஒரு கடமை உண்டாக்கி இருக்கு. சதகத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மம் என்ற ஒரு தர்மத்தை இஸ்லாம் நம்ம கடமையாக்கி இருக்கு. இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை மட்டும் கொஞ்சம் விளக்கமா கேட்டுக்கோங்க, மறுபடியும் சொல்ல மாட்டோம். நோன்பு பெருநாள் தர்மம் என்பது ஒவ்வொருவரும் வசதி உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. யாருக்கெல்லாம் அன்றைய பெருநாள் செலவுக்கு போக மிச்சம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த தர்மத்தை கொடுத்தாகணும். நோன்பு பிடித்தவர்களும் கொடுத்தாகணும். நோன்பு பிடிக்காத பச்சிலம் குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்காகவும் கொடுக்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 5 பேருக்காகவும் தர்மம் கொடுத்தாகணும். வீட்டில் சேர்ந்து ஒரு ஆள் கொடுத்தா மொத்தமா கொடுத்தா பத்தாது. அப்ப நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக வேண்டியும் இந்த தர்மத்தை கொடுக்கணும். இது 2 நன்மையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு, நோன்பு வைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை இந்த தர்மம் நீக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசியிருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு தவறான என்ன நமக்கு வந்திருக்கும், நோன்பு முறிச்சிருக்காது, சில குறையா இருக்கு, அந்த நோன்பு குறைபட்டு நிற்கும். அப்ப இந்த சதகத்துல் ஃபித்ர் அந்த நோன்புடைய ஏற்பட்ட குறையை நிறைவு செய்யும். ஒன்னு. 2வது, அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்கணும். அன்னைக்கும் பிச்சை எடுத்துக்க கூடாது. முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தெருவா போய் பெருநாள் அன்னைக்கு சோறு போடுங்க அம்மா கேட்க கூடாது. அவன் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடணும். அந்த மாதிரியான நிலையை உண்டாக்குங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு தர்மம், என்ன கொடுக்கணும் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதாவது ஒரு 4 முத்துண்டா 2 கை நிறைய அல்றமில்ல ஒரு தானியம், இது மாதிரி 4 தடவை அல்றதுக்கு தான் 4 ஒரு முத்துணி தான். இந்த மாதிரி 4 தடவை அல்றதுதான் ஒரு ஆளுடைய அளவு. 2 கை நிறைய நம்ம ஒரு தானிய அரிசி அல்றீங்க, இது மாதிரி 4 தடவை அள்ளி போடுங்க. அது எவ்வளவு வரும் பார்த்தோம்னா 2.5 கிலோ வித்தியாசமா வருது. போன வருஷம் நம்ம எடை போட்டு பார்த்ததுல எவ்வளவு வருது? 2.5 கிலோ வருது. அப்ப ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசியையோ அதனுடைய விலையையோ ஏழைகளுக்காக தர்மமா செய்யணும். ஒரு வீட்டுல 5 டிக்கெட் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ. ஒரு வீட்டுல என்னுடைய பொறுப்புல 5 பேர் இருக்கிறாங்க, கை குழந்தையில இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும், நாளைக்கு சாப்பிட போற கிழடு வரைக்கும் சேர்த்து ஒரு 10 பேர் இருக்காங்க வைங்களேன். யார் அவங்களை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ, குடும்ப தலைவரா இருக்காரோ, அவர் அத்தனை பேர் சார்பாகவும் அவர் கொடுக்கணும். அடிமைகள் வரைக்கும் கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அடிமையை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் கணக்குல சேர்த்து கொடுக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மள்ட்ட 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ கொடுத்தாகணும். 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 10 கிலோ கொடுத்தாகணும் ஏழைகளுக்கு. 10 கிலோ அரிசி. அந்த அரிசி எந்த அரிசியா இருக்கணும்? ரேஷன் கடையில் 3,000 ரூபாய்க்கு போற அரிசியா இருக்கக்கூடாது. நாம் சாப்பிடுற அரிசி, நம்ம எதை சாப்பிடுவோமோ அது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரம் இருக்கு. சில வீட்டுல நல்ல அந்த பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவாங்களா, அவங்க அந்த கணக்குப்படி கொடுக்கணும். சில வீட்டுல குதிரைவாழ அரிசி சாப்பிட்டு அதை கொடுக்கணும். சில வீட்டுல 5, 8 சாப்பிடுவாங்க, அதை கொடுத்துட்டு போறாங்க. அப்ப அவரவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுடைய மதிப்புக்கு ஏற்றவாறு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு நடுத்தரமான அரிசியுடைய விலை கிலோ 15 ரூபா இருக்குமா? 15 ரூபா இருக்குது. 2.5 கிலோ அரிசிக்கு 37 ரூபா 50 காசுமா. ஒரு ஆளுக்காக வேண்டி 37 ரூபா 50 காசு நம்ம என்ன செய்யணும்? ஒரு 40 ரூபா ரவுண்டா வச்சுக்கிறோங்களேன். குறைஞ்சிடக்கூடாது, கூட கொடுத்த தப்பு கிடையாது. ஒரு தலைக்கு 40 ரூபா, 5 பேர் இருந்தா 200 ரூபா கொடுக்கணும். இந்த சதக்கத்துல் ஃபித்ரை எப்படி கொடுக்கணும் அதை நம்ம விளங்கவே இல்லை. அதனாலதான் அந்த பெருநாள் பிச்சை எடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? சதக்கத்துல் ஃபித்ரை மொத்தமா கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா சதக்காவும் ஒன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் தேடி கொண்டே கொடுப்பாங்க. நீங்க யாசகம் கேட்க விட்டீங்கன்னு வைங்க, ஒரே ஆள் தான் அம்பிட்டு வீட்டுல இருந்து வாங்குவான். ரோசமானத்துக்கு பயப்படுறவன் கேட்க மாட்டான். இந்த ரோசத்தை இழந்தவன் உங்க வீட்லயும் வாங்கிட்டு போயிருவான், இவர் வீட்லயும் வாங்குவான், இவர் வீட்லயும் வாங்குவான், அவர் வீட்லயும் வாங்குவான். அது சோத்துக்கு இல்லாத வீட்டுல ரோசமா இருப்பான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துல மொத்தமா கலெக்ட் பண்ணி
அவர்களுக்கு கண்ணியமான முறையில் வீடு தேடி போய் அலைய விடாம கௌரவமான முறையில் யார் யார் ஏழை மக்கள் யார் யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து, அல்லது நீங்க உங்க தகவலை எங்களுக்கு தாங்கன்னு தெரிவிச்சு அதன் அடிப்படையில் கொண்டு போய் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு 4-5 வருஷமாக நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஃபித்ராங்கிற அரிசி மூலமாக தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல வசூல் பண்ற தொகையை விநியோகிக்கிறோம். அரிசி கொஞ்சம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், சேமியா, நெய், ஏலக்காய், கிராம்பு, சில ஊர்கள்ல பாக்கெட் போட்டு ஒரு ரூபாய் 25 ரூபாய் பணம் இப்படி எல்லாம் கொண்டு கொடுக்கிற அளவுக்கு மதுரையில, கோயம்புத்தூர்ல இப்படிலாம் பல ஊர்களில் பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த பித்ராவை நம்மளா கொடுத்துறாம எல்லா பித்ரா அசரத்து கொடுங்க. சில ஊர்ல பித்ரா காசு அசரத்து முசாபா செய்யும்போது பெருநாத்து கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு உண்டாக்குனது இல்லை, அசரத்து கொடுத்து தனியா கொடுங்க. விரும்பி நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு போங்க. இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய ஹக்கு. இந்த ஹக்கை கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால சதகத்துல் ஃபித்ருங்கிறத கூட்டாகத்தான் கொடுக்கிறது சரியான முறை. அந்த மாதிரி நீங்கள் இங்க கொடுத்தீர்களேயானால், கூட்டாக கொடுத்தீர்களேயானால் உரிய விதத்தில் என்ன செய்வோம், விநியோகிப்போம். கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருப்பாங்க. நான் இவ்வளவு ரூபா தந்துட்டேன், என்ன நேரம் எங்க சைடுல ஏழை இருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது நீங்க நினைக்கிற ஏழைக்குமே சேரணும்ல, அந்த கூட்டு முறையை உண்டாக்கணும். அதே நேரத்தில் எல்லா ஏழைகளும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பித்ராவையும் கொடுங்க. நீங்க யாரை ஏழைகள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லிஸ்டுகளை கொடுங்க. அதை நாங்க வெரிஃபை பண்ணி, அது ஒரே ஆளை 10 பேர் எழுதிருப்பாங்க, அது மாதிரிலாம் இருந்தா கழிச்சுக்கிட்டு எல்லா ஏழைகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு முறையா விநியோகிக்கலாம். அதனால அந்த பித்ராங்கிற சதக்காவை எல்லாரும் கொடுக்கணும். நம்ம நோன்பு முழுமையாக்கணும். அன்னைக்கு ஏழைகள் பிச்சை எடுக்கிறத ஒளிச்சு கட்டி ஆகணும். வீட்டு வரக்கூடாது, பணமா கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா பணம்ங்கிறதுங்க பெரிய அது பொருளே கிடையாதுங்க. பணத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. அதாவது அரிசி பணமா கொடுக்கிறது தான் இந்த காலத்துக்கு நல்லது. என்னன்னு கேளுங்களேன், அந்த காலத்துல தானியத்தை கொடுத்தாங்க. தானியத்தை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்க முடியும். அந்த காலத்துல பண்ட மாற்று முறைங்க. அரிசியை கொண்டு கொடுத்துட்டு இறைச்சி வாங்கிக்கலாம், இறைச்சியை கொண்டு கொடுத்து பருப்பு வாங்கிக்கலாம், பருப்பு கொடுத்துட்டு மிளகா வாங்கிக்கலாம். பண்டத்துக்கு பண்டத்தை மாத்திக்கிற வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல கொண்டு போய் நம்ம அரிசியை கொடுத்தோன்னு வைங்க, அரிசியை கொண்டு மளிகைகளை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு மிளகா தானே கொடுப்பான, அவனை எடுத்து போட இந்த அரிசி நான் என்ன பண்றேன். அப்ப நம்ம இந்த காலத்தில் எது சரியான முறைன்னு கேட்டா, ஏழைகளுக்கு நன்மை தவிர சிந்திக்கணுமே தவிர வறட்டு தத்துவமா பேசிட்டு இருக்க கூடாது. காசா கொடுப்பதுதான் அவர்களுக்கு நல்லது. மொத்தமா காசா கொடுக்காட்டா கூட அவங்களுக்கு எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு தேங்காய் வேணும், எவ்வளவு முட்டை வேணும், எவ்வளவு நம்ம என்னென்ன செய்வோமோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து அப்படி பண்ணி கொடுக்கலாமே. மொத்தமா காசாவே கொடுத்துறாம கூட அது மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ஏழைகள் வீட்டுல அன்னைக்கு வந்து சந்தோஷமா அடுப்பு எரியணும். வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம சாப்பிடுற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும். அன்னைக்கு அந்த தினத்துல ஒரு ஆள் கூட நம்ம சாப்பாட்டு குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மகிழ்ச்சியான முறையில ஒரு பெருநாள் ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க. உலகத்துல இஸ்லாத்துல மாத்திரம் தான் அடுத்தவர்களை சந்தோஷமாக்குறது வந்து பெருநாள் ஆக்கி வச்சிருக்குது. அது அர்த்தமுள்ள நம்ம ஆக்கணும். நீங்க நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். விநியோகிக்கிறது தான் நம்ம வந்து பெருநாளைக்கு 3 நாளைக்கு முந்தி கொடுத்துருக்காங்க. நீங்க கொண்டாந்து தந்து விநியோகிக்கும் போது பார்த்து வருவோம். நீங்க கொடுக்கறான்னு என்ன செய்யலாம், நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துருங்க. ரிசிப்ட் இருக்கா? மேல ஏதாவது தாமுக ரிசிப்ட் கொடுத்துட்டு இருக்குல்ல, ரிசிப்ட் வாங்கிக்கிறங்க. கொடுத்ததுக்கு நீங்க பரிந்துரை பண்றதாலும் பண்ணிக்கலாம். எங்க ரூபா 500 ரூபா இருக்கு, எங்க 400 ரூபா 10 பேருக்கு உள்ளது இந்தாங்கன்னு கொடுத்துட்டு, எங்க தெருவில் 3 ஏழை இருக்கிறாங்க, இன்னும் டோர் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு எழுதி கூட நீங்க என்ன செய்யணும், பரிந்துரை செஞ்சீங்களே. ஆனால் உரிய முறை விநியோகிப்போம். இந்த கூட்டா விநியோகிக்கிற முறை வரணும். அப்பதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ்.